Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பாஜக வேட்பாளர் அனந்தன் ஐயாசாமியை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இருந்தும் தந்தையுடைய அன்போடு பரிவோடு பாசத்தோடு இங்க நாமோ ஏதோ ஒன்று செஞ்சு உங்க முன்னால் நின்றுட்டு இருக்கிறோம். அப்பா இல்லைன்னா நீங்க யாருமே இல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரே குடும்பத்திலிருந்து தொடர்ந்து 3 தலைமுறை அரசியல். இப்பதாங்க ஐயா பக்கத்துல ராஜபாளையத்தை முடிச்சுட்டு வந்தேன். ராஜபாளையத்தில் உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் VP ராஜன் இருந்தார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நான் சாவனார். இன்ப நிதி எப்ப முதலமைச்சர் ஆகிறது? ஐயா என்னங்க ஐயா இப்பெல்லாம் பேசுறீங்க? அருமை சொந்தங்களே, கடந்த ஒரு 3-4 நாட்களாக நாம் இன்னொன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய தரைகுறைவான விமர்சனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்முடைய ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இன்னைக்கு நம்ம பார்ப்போம், அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்துவதற்கு யாருக்கு தகுதி இல்லை? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுதி இல்லை. ஏங்க ஐயா தகுதி இல்லை? பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். தங்கச்சி குழந்தைங்க 4 பேர் தத்தெடுத்துக்கிட்டாருங்க. இன்னைக்கு அந்த 4 பேர்த்தினுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க, சாமானிய மனிதர்களை போல வாழ்றாங்க. 2020 அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளு பேத்தி பிரத்திகா ராணி அகில இந்திய அளவில் சிவில் சர்வீஸ் பரீட்சையில 171வது ரேங்க் வாங்கி IAS ஆபீசர் ஆகும்போது பேப்பர்ல படிச்சேன், அண்ணாவுடைய கொள்ளு பேத்தி IAS ஆயிட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, பாப்பா அப்படியே வச்சிருங்க, கீழே கீழே வச்சிருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களை வைத்து குடும்பம் அரசியல் பிழைக்கவில்லை, குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை, பேர குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை. ஆனா பக்கத்துல VP ராஜன் சொல்றாரு, இன்ப நிதியும் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு தான் நான் சாவேன் என்று சொல்லுகின்றார். இந்த கொத்தரிமை கூட்டத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா நீங்க? இந்த கொத்தரிமை கூட்டத்தை இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மை என்னங்க? சிலுவாம்பட்டியில எடப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கலாம். இந்த பகுதியில ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கக்கூடிய மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கலாம். இது நம் கட்சியினுடைய அழகு, வேற எந்த கட்சியிலும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியின் திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்க, நம்முடைய தாய்மார்கள் எந்த காரணத்திற்கும் கூட அவங்கள பக்கத்துல கூட நீங்க விடக்கூடாது. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மொத்தமாக படுகொலைகள் எவ்வளவுன்னு தெரியுங்களாங்கம்மா? தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்த நிகழ்வை பார்த்தோம்.